போவே இல்லாத நிலைமையில வந்து இருந்திருக்கு. கல்லெல்லாம் வெடிச்சு 4 நாளாக பொழந்து அப்படி இருக்குது. பாதிப்பு இருக்குது. எப்படியும் இன்னொரு மழை காலத்துக்கு வந்தால் அந்த சில வேலை அதெல்லாம் கீழே வந்தாலும் வரும். இதுவரைக்கும் போனதுல ஒரு கடுமாவத்தான ஒரு ஏரியான்ற மாதிரி சொல்ல நான் நினைக்கிறேன். இதை பாகிகளை வந்து ரோட் மொத்தமாக கொண்டு போயிட்டு இது இப்போ டெம்பரரியா வந்து இப்போ போட்டிருக்காங்க. நினைச்சு பார்க்க முடியாது துயர். என்னடா அது இப்படி இருக்கு. வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிருக்கு. எனக்கு சத்தியமா நடுக்குறடே. அந்த வீட்டை பார்த்து எவ்வளோ உதஞ்சிருக்கு. போயிட்டு திரும்ப வாரன்னு எனக்கு தெரியா. மழை பெஞ்சா திரும்ப வரவே இல்லாதானே. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்க ஆர்ஜி பிரகலாதனே. ஓகே, இன்னைக்கு இந்த பயணம் எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா, நாங்க கண்டினியூவா வந்து மலையத்துல எங்கெங்கெல்லாம் அதிகமா வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த இடங்களை தான் தேடி பார்த்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து நாங்க போக போறது வட்டவலையில வட்டாவத்தையோ ஏதோ அப்படிங்கிற ஊர். எனக்கு ஊர் பேர் சரியா வந்து தெரியாது. மடுல் சீமையில வட்டாவத்தை அப்படிங்கிற ஒரு பகுதி தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு பகுதி தான் வந்து போகிறோம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் அநேகமான பாதிப்பு வந்து ஏற்பட்டு அவங்க வந்து அந்த மரண விகிதம் வந்து பதிவாகி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட சேர்த்து இன்னைக்கு இங்கே தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து அங்கே வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அதாவது அங்கே முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்தால் என்ன நடந்து ஏது நடந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் விழாவாரியாக வந்து விளக்கமாக எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காமே வந்து இந்த ஒரு பயணம் வேணும். உண்மையிலே வந்து இப்போ நீங்களும் யோசிப்பீங்க, நாங்கள் வந்து வீடியோ போடுறோம், நாங்கள் ஒன்றும் செய்யலைன்னு சொல்லி. இப்போ நாங்கள் உண்மையிலே வந்து பார்த்துட்டு போகிறதா வந்துருக்கோம். உங்களுக்கு தெரியும், நிறைய உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைச்சி கொண்டு இருக்கு. ஸோ இருந்தாலும் சில இடங்களில் வந்து பாதிப்பாக தான் இருக்குது. நாங்கள் உங்களிடம் போய் பார்த்து கொண்டு தான் வாரோம். அதனால் முடிஞ்சதே நாங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணுவோம். நீங்கள் தொடர்ச்சியாக காட்டுங்க பாருங்க. அதை தாண்டி கிட்டத்தட்ட 6 பேர் வந்து இறந்ததாக வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து சோறா தெரியல, அந்த இடத்துல போய் பார்க்கணும். இப்போ வரைக்கும் மக்கள் வந்து முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போய் காட்ட போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோக்கு போகலாமே. கண்டிப்பாக. கீழுக்குறங்கிறத அதாவது மலை உச்சிக்கு ஏறி அதுக்கப்புறமா வந்து கீழுக்குறங்கி வாரம். ஸோ இது வந்து மடுல் சீமை தான். மடுல் சீமையில் ஒரு ஏரியா. ஸோ இங்கே தான் வந்து கடுமையாக வந்து மண் சரிவு நடந்தது என்ற மாதிரி வந்து சொல்கிறவங்க. அந்த ரோட்டெல்லாம் வந்து க்ளோஸாக இருந்திருக்கு. இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க பாருங்க. சரிஞ்சிருக்கு ஃபுல்லாக அப்படியே. இதெல்லாம் என்ன போயிட்டு திரும்ப வாரன்னு எனக்கு தெரியா. மழை பெஞ்சா திரும்ப வரவே இல்லாதானே. அம்மா ரோட்டில் கல் இல்லை எப்படி இருக்குண்டு பாருங்க. அந்த வீட்டுக்கு மேலே விழுந்துருக்குடா. அங்கே பெரிய ஒரு சரி ஒன்று வந்துருக்கு. இந்த எப்படி வெட்டிக்கிட்டு ஓடி வருது தண்ணி வந்து. இந்த ரோட் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகி தான் இருந்திருக்கு பாருங்க. வந்து இப்போ தான் வந்து அப்புறப்படுத்திருக்காங்க சைட் 2 பக்கம் வந்து. இந்த ரோட்டெல்லாம் போவே இல்லாத நிலைமையில வந்து இருந்திருக்கு. இங்கேருந்து அங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கேருந்து சரிஞ்சு வந்தது அது வரைக்கும் போயிருக்கு. அதில்
இருக்கிற அந்த வீடுகள் மேலெல்லாம் வந்து விழுந்திருக்கு பாருங்க. இது வெள்ளையும் வீடுகள் இருந்ததோ என்னவோ ஒன்றும் தெரியாது வந்து. ஆனால் அந்த வீடுகள் எல்லாம் வந்து கல் போயிருக்கு அது வரைக்கும். அந்த வீட்லேயே வந்து ஆக்கள் இருக்கேலாம் நினைக்கிறேன். அது எப்படிடா இருக்கு கடவுளே. இப்போ கூட தான் ஏதாச்சும் மண் சரிவு வரும் இந்த கிராமம் அப்படி மொத்தமா என்னது பள்ளம் கடும் பள்ளம் உண்டா சரியா கிராமம் இருந்ததுக்கு அடையாளமே இல்லாம போயிடும். இப்படிதான் அந்த கேரளாவில் அந்த மொத்தமா அள்ளிட்டு போனேன். ஓம்டா இப்போ அதுக்கு அதை தாண்டி அப்படி அங்கே வீடெல்லாம் இருக்குடா. ஓ மை காட் இவ்வளோ உடச்சிட்டு வந்துருக்குறா. ஓம்டா இது வந்து ஒரு இடம் நீங்கள் பார்க்குற இது போகிற வழியில் ஃபுல்லாக அப்படியே நீ நம்ம நிற்கிறே எவ்வளோ அது ஒரு கல் அதில் இந்த கல் உருண்டு வரும்டா சரி கதை முடிஞ்சு உடனே மரண அறிவித்தல் தான் வாங்க போகும். எப்படி அப்படி எவ்வளோ இடங்கள்லடா அது வந்து போகிற இடம் ஃபுல்லாகவே இதான். இது ஃபுல் கீழுக்கு வந்து அப்படியே ஒரு கிராமம் இருக்குது. இங்கே பாருங்க தெரியல அதில் அப்படியே 1-2 வீடுகள் கீழுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். சிவராக தெரியல. ஆனால் 1-2 வீடுகள் கண்ணுக்கு தெரிய வீடுகளுக்கு மேலே வந்து கல் கிடக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற வீடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். இப்பயும் வந்து இந்த இதில் தண்ணி போய்கொண்டு தான் இருக்குது. மேலே இந்த மலையிலேருந்து வர தண்ணி போய்கொண்டு இருக்குது. கிளைமேட்டை பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும் மழை பெய்கிற சிச்சுவேஷன். ஸோ இப்பயும் தெரியலை எங்கேருந்து இந்த பாறை வர போகுதுன்னு சொல்லி. இதுக்குள்ளே என்னென்று மக்கள் வாழ்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. நாங்களும் உண்மையாக இதுவரைக்கும் போனதில் ஒரு கடுமாவத்தான ஒரு ஏரியான்ற மாதிரி சொல்ல நான் நினைக்கிறேன். இதை பாகிகளை வந்து தெரியும் எல்லா பக்கத்தானே முருகா இதுலேருந்து போனா காட்டா என்னடா இது கீழே அப்படியே ஒரு ஊர்ல சரி அந்த ஒன்று அப்படியே மூடுபட்டுக்கிறாங்க. தெரியுதா அஞ்சே அது ஜூம் பண்ணி காட்டு. அங்கே அந்த வீட்டை பேர் எவ்வளோ புதஞ்சிருக்கு பார்த்தியா? அந்த வீட்டை பார்த்து எவ்வளோ புதஞ்சிருக்கு. உண்மைண்டா இது கீழே இறங்கி பார்த்தா தான்டா தெரியும் உண்மையா. நம்ம நிற்கக்கூடாமான்னு சரி வந்தா சரி எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து வழியாக்கி கொண்டு இருக்கிறாங்க நோமல் ஆக்கள். கண்டிப்பாக நான் வந்து கீழே இறங்கி காட்டையில் மட்டும் சொல்லி சொன்னால் காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளோ தூரம் போயிடமோ போயிட்டு வருவோம். அப்பா இங்கே இதை காட்டு. இந்த இடத்தால சரி வந்து இங்கே அப்படியே இடிச்சிட்டு போய் இந்த வீட்டுக்கு மேலே வந்து விழுந்துருக்கு. என்னடா அது எங்க போறீங்க? இப்போ இதில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் இப்போ எங்கே இருக்கிறாங்க? ஸ்கூல்லையா? இப்போ இவ்வளோ ஒரு பெரிய ஒரு மனுஷதி வந்திருக்கு இங்கே உள்ள. இப்போ இதில் மொத்தம் எத்தனை வீடு மூடியாச்சுன்னா ஒருத்தருமே இல்லை, எல்லாம் ஸ்கூலில் இருக்காங்க. இப்போ எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு? பாதிக்கப்பட்ட குடும்பம்னா அவ்வளவுதான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதுதான் அதுதான் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாம் தண்ணி வந்து தானே இதெல்லாம் பாய்ச்சி தான் இருக்கு. வேலை பார்க்குறீங்க தலைக்கு மேலே ஆபத்து இருக்கு. இப்போ நாங்கள் மேனேஜ்மெண்ட் சொல்கிறது தானே செய்யணும். இப்போ இன்றைக்கி இந்த மூடி கிடஞ்சி தானே இன்னைக்கு தான் அவளோட விஷயம் ஒன்றா வேலை செய்யணும். 12:30 போயிடுற மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு முதல்ல வந்து இதே மாதிரி பெரிய மனுஷரி வந்திருக்கு. ஏற்கனவே வந்திருக்கு. போன வருஷம் பாதிப்பு வந்துச்சு, பெருசாக இல்லை. கல்லெல்லாம் வந்து அப்படி பிறண்டு நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா போயிட்டோம். இந்த பையனும் கூட ஃபுல்லாக ஏறியாமல் போயிடுச்சு. பார்க்கவே பயமாக இருக்குது. அந்த வீட்டுக்கு மேலே சரிஞ்சு கொண்டு இருக்குங்க. வேலை பார்த்தோம்னா இப்போ அந்த கல்லெல்லாம் வெடிச்சு 2-4 நாளாக பொழந்து அப்படி இருக்குது. பாதிப்பு இருக்குது. எப்படியும் இன்னொரு மழை காலத்துக்கு வந்தால் அந்த சில வேலை அதெல்லாம் கீழே வந்தாலும் வரும், திரும்ப வருங்க. அப்படி தான் இருக்குது. வீட்டில் இருந்தவங்களுக்கு ஒருத்தருக்கு முன்னு நடக்கலையா? வீட்டில் உள்ளவங்கலாம் தப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் நிறைய மழை தண்ணி அங்கே பார்த்துட்டு என்ன ஓட தங்கிட்டாங்க. ஓடி போய் தான் ஸ்கூலில் போட்டிருக்காங்க. ஸ்கூலில் தான் எல்லாம் இருக்காங்க. எங்கே இருக்குது இப்போ அந்த ஸ்கூல்? இந்த ஸ்கூல் குருதேவ ஸ்கூல் அவங்க மேலுக்கு போகும். டவுன் ஸ்கூல் அங்கிட்டு இருக்கு. அந்த ஸ்கூலில் இருக்காங்க. இப்போ இப்படி கீழே போனால் இன்னும் மக்கள் இருக்காங்களா? இங்கே மக்கள் இருக்குது தானே. பட்டாத்து தானே ரொம்ப சேதம். அதான் இந்த 6 பேர் இறந்தேன்லாம் சொன்ன வழங்குது வந்து பட்டாத்தை இந்த பக்கம் தான் போகும். கொஞ்சம் தூரம் தான் போவீங்க. ஒரு முடக்கு தான். கவனமாக இருங்க. சரி கவனம்.
எனக்கு தெரிஞ்சுன்னா ஒவ்வொரு மாறி காலம் வந்தாலும் உங்களுக்கு இதே நிலைமை நான் நினைக்கிறேன். பாவம் போன வருஷம் வேணால் நடந்ததாம், ஆனால் இவ்வளோ பாதிப்பு இல்லையா. ஆனால் இந்த வருஷம் கடும் பாதிப்பாம். அதாவது நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன் தானே, கிட்டத்தட்ட 6 பேருக்கிட்ட இறந்தவங்கள் நான் தாண்டி அதிகமாக பாதிக்கப்பட்ட ஏரியா அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் சொல்லி கொண்டிருந்தோம். ஸோ அந்த ஏரியாவுக்கு தான் நாங்கள் இப்போ வந்து போய் கொண்டிருக்கிறோம். அது வந்து இன்னும் கொஞ்சம் பணியை போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது கேளுக்கிறவங்களும். ஸோ நாங்கள் இறங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிறவங்க நாங்கள் வந்த வழியிலேருந்து ஒரு ஸ்கூல் தான் தங்க வைக்கப்பட்டிருக்காங்களா. இன்னொரு மழை வந்தால் எங்கெங்கே வெடிச்சிருக்கு, என்ன நடந்திருக்குன்னு சொல்லி தெரியலை. ஆனால் அதை தாண்டி இப்போ நாங்கள் வாரம் இதை பார்த்துட்டு யாராச்சும் இங்கே வரலாம் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் கனவுலேயே நினைக்கிறாதீங்க. ஏனெண்டா கடும் மோசமான ஒரு ஏரியா. இதை பார்க்கலே வந்து பயமாக இருக்குது. உண்மையாக வந்து எனக்கே போக விருப்பம் இல்லை, இருந்தாலும் வந்துட்டோம் திரும்ப போகக்கூடாதுக்காக வந்து. ஸோ அதை நாங்கள் உண்மையாக இந்த மக்களோட கஷ்டம், இந்த மக்கள் இந்த இடத்துல இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே வந்து இதுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு முடிவெடுக்கணும். அதாவது உங்களுக்கு வேறு இடங்கள் கொடுத்து வேறு காணி கொடுத்து எல்லாரும் ஒரே மக்கள் தானே. ஸோ எல்லாரும் உயிரென்று நினைச்சு நம்ம வாழணும். ஸோ அதுக்காக வந்து மற்ற இடங்களில் காணியில் கொடுத்து அவங்கள இடம்பெயர்ந்து அந்த இடங்களில் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எந்த தனிப்பட்ட கருத்து. ஸோ கண்டிப்பாக அது நடந்தால் பெரிய சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே. அதை பார்க்கக்குள்ளே நீங்கள் எனக்கு தெரியல, நேரடியாக நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு இந்த ஃபீல் வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்கும். நமக்கே ஒரு நாள் வாரம் நமக்கு வந்து பயந்து கொண்டு வாழக்குள்ள அவங்க எப்படி நிம்மதியாக நித்திர போவாங்க யோசிச்சு பாருங்க நீங்கள் கொஞ்சம் நேரம். ஸோ உண்மையிலே வந்து கொடுமையான வாழ்க்கை. அம்மா என்னடா அது கடவுளே, எப்படி இருக்குன்னு பாருங்க. அடே நமக்கு டேஞ்சர்ரா, எப்படி எனக்கு பயமா இருக்கிற கடவுளே. இந்த முருகா எனக்கு சத்தியமா நடுக்குற. டேய் போகணுமா அஞ்சாலே. அதான் சொல்றேன், அதுக்காக போகணுமாடா இருக்குங்களா. எனக்கு என்ன oh my god. இந்த இடம் தான் நான் மோசமாக இருந்தது. அதில் இந்த ரோட்டெல்லாம் வந்து அப்படி இல்லாமல் போயிட்டு அடிச்சுட்டு போயிருக்கு. இப்போ திரும்ப வந்து போட்டு வச்சுருக்காங்க. இந்த ரோட்டு வந்து புதுசாக திரும்ப செய்திருக்காங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு. பார்க்கவே பயங்கரமா இருக்குடா கடவுளே. பாதுகாப்பே இல்லை பிரதர். உண்மையா நேற்று 15 இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு அந்த என்ன ஓரளவுன்னு சொல்லல, மண் சரிஞ்சு அந்த வீட்டுக்கு மேலே விழுந்தது. அது வந்து அந்த தண்ணி வர வழியால். ஆனால் இப்போ நாங்கள் வர பாதை எல்லா இடத்தையும் இதே நிலைமைன்னு இருக்குது. இது வந்து கடும் மோசமாக இருந்தது. இஞ்சி வர காட்டுற மேலே இது இந்த ரோட்டை வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிருக்கு. அங்கிருந்து இங்க வரைக்கும் வந்து திரும்ப இந்த ரோட்டை வந்து போட்டிருக்காங்க. திரும்ப அமைச்சிருக்காங்க. வீடியோக்கு பார்க்கவங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியாது, நினைச்சு பார்க்க முடியாது. துயர் என்னடா அது இப்படி இருக்கு. இந்த ரோட்டை காணலடா, இங்க பாருடா. ரோட் மொத்தமா கொண்டு போயிட்டு இது இப்போ டெம்பரரியா வந்து இப்ப போட்டிருக்காங்க. போக்கு வச்சு கீழே தண்ணி போகக்கூடிய மாதிரி இப்ப போட்டிருக்காங்க. அடிச்சுட்டு இதுக்கு அப்புறமா அப்படியே நான் என்னோட ஒரு கேள்வி, மேல வடக்குல நிறைய ஆர்மி மற்ற நாட்டு ஆர்மி எல்லாம் வராங்க, வேலை செய்யறாங்க. அப்ப ஏன் இந்த இடத்துக்குலாம் வந்து ஒருத்தரையும் காணல? தெரியல, நேரத்தில் வந்து போயிட்டாங்களோ என்ன வழக்கம்னு சொல்லி தெரியல. இல்லை புனரமைக்கப்பட்டு இருக்கிறவங்க தான் இருக்கு. அதாவது இந்த ரோட் வந்து இல்லாமல் இருக்கு. இப்போ வந்து தற்கொலையாக அமைச்சிருக்காங்க. தெரியல என்னன்னு சொல்லி. ஸோ இந்த இதுக்கு அங்கே போகிறது தான் அந்த 6 பேர் வந்து
பயங்கரமா இருக்கு ஏன்னா உண்மையாக வந்து இப்போ நான் காய்ச்சி கொண்டு இருக்கேன் வீடியோவில் நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து எங்களுக்கே வந்து திக்குன்னு இருக்கு சடான்னு அங்கே இருந்து ஒரு கல் ஒன்று வந்தால் சரி ஒரு கல் வந்தா போதும் இந்த இந்த அளவுக்கு ஒரு கல் வந்து அப்படியே அள்ளி கொண்டு வந்து அங்கேயே வச்சு கீழே அந்த மரமே நான் பாருண்டா சரி அடியில் நிற்காங்க அப்படியே கவுண்டா சரி கவுண்டா இங்கே தான் வரும். ஒரு கொடுமையான வாழ்க்கை மலைய மக்களோட வாழ்க்கை கண்டிப்பாக எனக்கு தெரியல. இதுக்கப்புறமா வந்து மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும். அதான் சொல்லுவாங்க அப்படியே வந்து போய் பார்ப்போம். நானெல்லாம் சத்தியமா இப்படி ஒரு அனுபவப்பட்டேன்டா இந்த இடத்துலயே இருக்க மாட்டேன். கண்டிப்பா பிச்சை எடுத்த நண்பர் ஒரு இடத்துக்கு உண்மையில பாருங்க, உண்மையில வடக்கு கிழக்குல இருக்கிறவங்களுக்கு இயற்கையால வந்து அனர்த்தம் வருதுன்னு சொன்னா ஒன்று சுனாமி, வெள்ளப்பெருக்கு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மின்னல். இந்த 3 தான் நம்மளுக்கு ஆபத்து. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு நொடிக்கு ஆபத்து. அட்டைப்பூச்சிங்களால ஆபத்து சாதாரணமாவே. அத மாதிரி இப்படி மனுஷரி கொடூரம் சாமி. அப்படியே கீழே போய் பாருங்க. இந்த நாள் 5000 வர கிழப்பு வந்து இங்கிட்ட வீடெல்லாம் இருக்குடா. வீடா? ஆமா. கதரா ஐயா நீங்க இந்த ஊரா? இந்த ஊரா? பணிய போகணுமா? அந்த 6 பேர் இறந்தன்றது எங்க ஐயா? அது கொஞ்சம் பாருங்க. அந்த 6 பேர் இறந்த அப்படின்லாம் வந்து 6 பேர் இறந்தெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருந்தாங்க. அது இன்னும் கீழே போகணுமா? இந்த ரோட்டை வந்து அடிச்சுட்டு போயிருக்கு. அப்படி இல்லை, மண்ணு தான். இது எப்போ வந்து சரி செஞ்சவங்க? நடந்தா இது எப்போ சரி செஞ்சவங்க? இதை வந்து திரும்ப ஆடி அங்கே வாட සිංහල සිංහල ආඩිගේ වාහන පල්ලය පල්ලය වැඩ කරනවා. මේ වැඩ කරකට තවස කියද? කොහොම හරියට දන්නේ නැහැ. අපි පල්ලේ ඔකට පල්ල. ඔකට පල්ල. දැන් කොයිද යන්නේ ඔයාලා? මම යන්නේ මඩුල් සිමට. මඩුල් සිමට ටවුන් එකේ නේ? ඔව්. හරි. පරිස්සමින් හරි. හරි. என்ன சொன்னா நொடி மேல பயமா இருக்கு. கவனமா இங்கே கவனம். கால் வைக்கிற இடம்லாம் பயந்து வச்சு போக வேண்டியா இருக்கு. சாதாரணமா மேலுக்கு இருந்து இப்படி ஒரு கல் வந்தாலே சரி. இப்படி ஒரு கல் மண்டையில ஸ்பீட்ல ஒரு கல் படுனா பெரிய கல்லாண்டு இல்ல, நம்மள ஒரு கை குட்ட அளவு கல் வந்து அடிச்சா சரி மண்டை இறங்கிடும். அங்க மேல இருந்து வந்து அடிச்சா அப்படி இருக்கும். இந்த உயரத்துல இருந்து வந்திருக்கேன்டா, கீழ இருக்காதல பட்டுனா நிலம் அதுதான்டா. எடுங்கடா போண்டே குயிக்கா போய் அங்க பார்த்துட்டு வலிக்கிறோம்.